இன்றைய முக்கிய செய்திகள். பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்ட விஜயகாந்த் இறுதி ஊர்வலம். தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம். மனித நேயமிக்க ஆளுமை மறைந்ததாக மக்கள் கண்ணீர் அஞ்சலி. இரங்கல் தெரிவித்து பல பகுதிகளில் கடையடைப்பு, மௌன ஊர்வலம். தூத்துக்குடி, நெல்லையில் நிவாரணத் தொகை வழங்கும் பணி தொடக்கம். கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் டோக்கன் விநியோகம் தீவிரம். அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதில் டிரம்புக்கு மேலும் சிக்கல். கொலராடோவை தொடர்ந்து தடை விதித்தது மற்றொரு மாகாணம். வணக்கம். வணக்கம். தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்தின் உடல் 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் கட்சி அலுவலக வளாகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த விஜயகாந்த் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நேற்று காலமானார். தேமுதிக கட்சி அலுவலகத்திற்கு கொண்டுவரப்பட்ட அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்த திரையுலகினர் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் திரண்டனர். இதையடுத்து விஜயகாந்தின் உடல் தீவுத்திடலில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அங்கு மன்றோ சிலை வரை நீண்ட வரிசைகளில் பல மணி நேரம் காத்து கிடந்த ரசிகர்களும் பொதுமக்களும் விஜயகாந்த் உடலுக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். மத்திய அரசின் சார்பில் அஞ்சலி செலுத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பிறர் துன்பம் பொறுக்காதவர் விஜயகாந்த் என புகழாரம் சூட்டினார். அவர் மனம் ரொம்ப இழகின மனம், கஷ்டத்தை பார்க்க முடியாத மனம். எல்லாரும் மனிதர்கள் தான், எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, எல்லார் கஷ்டமும் நம்ம உணர்ந்து அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மனித நேயத்தோட இருந்த ஒரு அரசியல்வாதி. அரசியல்ல இந்த மாதிரி மனித நேயத்தை டெய்லி அவருடைய வாழ்க்கை முறையாக கொண்ட ஒரு அரசியல் தலைவரை நம்ம பார்க்க முடியாது. விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய ஆளுநர் திரு RN ரவி திருமதி பிரேமலதாவுக்கும் குடும்பத்தினருக்கும் ஆறுதல் கூறினார். முன்னாள் முதலமைச்சர் திரு O பன்னீர்செல்வம், அரசியல் பிரமுகர்கள் திரு பொன் ராதாகிருஷ்ணன், திரு GK வாசன், திரு கொங்கு ஈஸ்வரன், திரு வேல்முருகன், திரு கடம்பூர் ராஜு, திரு பொன்ராஜ், திரு தனியரசு, திரு தமிமுன் அன்சாரி, திரு சீமான் உள்ளிட்டோரும் விஜயகாந்தின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். திரு MK தமிழரசு, திருமதி செல்வி, நடிகர் அருள்நிதி ஆகியோரும் தீவுத்திடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். நடிகர் விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய நடிகர் ரஜினிகாந்த் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். கேப்டன் என்ற பெயருக்கு பொருத்தமானவர் என்று அவர் புகழாரம் சூட்டினார். கேப்டன் அவருக்கு பொருத்தமான பேர். 71 பால், அவ்வளோதான். பல பவுண்டரிஸ், பல சிக்ஸர்ஸ், நூற்றுக்கணக்கான இடங்களை குவித்து மக்களை மகிழ வச்சு விக்கெட்டை எழுந்துட்டு இந்த உலகங்கிற ஃபீல்டை விட்டு போயிட்டார். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி. மக்கள் மனதில் யார்? விஜயகாந்த் போன்றவர். வாழ்க விஜயகாந்த் நாம். விஜயகாந்தின் நெருங்கிய நண்பர்களான ராதா ரவி, வாகை சந்திரசேகர், கமலஹாசன் உள்ளிட்ட நடிகர்கள், நடிகைகள், இயக்குநர்கள், இசையமைப்பாளர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், திரைப்பட தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள் என திரையுலகின் பல்வேறு துறையினரும் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் விஜயகாந்த் உடல் வைக்கப்பட்டு தீவுத்திடலில் இருந்து கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. விஜயகாந்தின் மகன்கள் கண்ணீருடன் கைகூப்பி வாகனத்தில் நிற்க முக்கிய சாலைகள் வழியாக நடந்த இறுதி ஊர்வலத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் தேமுதிக அலுவலகத்தில் தமிழில் மந்திரங்கள் ஓதப்பட்டு நடந்த இறுதிச் சடங்கில் 24 காவலர்கள் 3 சுற்றுகளாக 72 துப்பாக்கி குண்டுகளை முழங்க விஜயகாந்த் உடலுக்கு முழு அரசு மரியாதை வழங்கப்பட்டது. இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் கலந்து கொண்டார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜனும் பங்கேற்றார். இறுதிச் சடங்கு நடைபெற்ற இடத்திற்கு பொதுமக்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. கட்சி அலுவலகத்திற்கு வெளியே அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட LED திரையில் இறுதிச் சடங்கு நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்பட்டன. முறைப்படி அனைத்து சடங்குகளும் முடிவடைந்த பின் சந்தன பேழையில் வைக்கப்பட்ட விஜயகாந்தின் உடல் தேமுதிக தலைமை அலுவலக வளாகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. விஜயகாந்த் என்ற மனித நேயமிக்க மாபெரும் ஆளுமை மறைந்துவிட்டதாக திரையுலகினரும் பொதுமக்களும் கண்ணீர் மல்க இரங்கல் தெரிவித்துள்ளனர். தீவுத்திடலில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு திரையுலகினர் மட்டுமின்றி பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்களும் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினர்.
உழைப்பவர்கள் பக்கம் நின்று ஏழைகளுடன் தம்மை இணைத்துக் கொண்டவர் விஜயகாந்த் என இயக்குனர் கஸ்தூரி ராஜா தெரிவித்தார். அவருடைய வாழ்க்கை மேல்தட்டு வாழ்க்கை கிடையாது. அவருக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவரை பார்த்தீங்கன்னா அவருடைய பெட்டில் ஒரு லைட்மேன் படுத்திருப்பார். அவர் ஒரு லைட்மேன் ரூமில் படுத்திருப்பார். நைட்டில் தூங்கும்போது பார்த்தோம்னாக்கா ஒரு லைட்மேனுடைய கால் அவர் மேலே கிடக்கும், இவருடைய கால் ஒரு மேக்கப் மேன் மேலே கிடக்கும். இந்த மாதிரி எளிமையான வாழ்க்கை, ஏழைகளுக்குள்ளேயே தன் வாழ்க்கையை கழித்தவர் கேப்டன் விஜயகாந்த். தனது மனிதாபிமான செயல்களால் உடனிருந்தவர்களை மட்டுமின்றி மக்கள் மனங்களை வென்றவர் விஜயகாந்த் என்று புகழாரம் சூட்டிய இயக்குனர் பார்த்திபன், அதே மனிதநேய நடவடிக்கைகளை நாம் தொடர்வதே அவருக்கு செய்யும் அஞ்சலியாக அமையும் என்று கூறினார். ஒரு மரணத்தின் போதுதான் ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தாங்கிறதுக்கான அவ்வளவு அடையாளமும் அதுக்குள்ள இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு நடிகருக்கும் இருக்கிற ரசிகர்கள் மாறுபடுவாங்க. சில பேர் அந்த நடிப்பை ரசிச்சிருப்பாங்க, சில பேர் அந்த நடிகனுடைய அறிவை ரசிச்சிருப்பாங்க. ஆனா விஜயகாந்த் சாருடைய ரசிகர்கள் எல்லாருமே அநேகமா அவருடைய மனிதாபிமானத்துக்கு மட்டுமே அடிமைகளா இருப்பாங்க. தீவுத்திடலில் வைக்கப்பட்டிருந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் உடலுக்கு சேலம் RR பிரியாணி உரிமையாளர் உள்ளிட்ட பல்வேறு தொழில்துறையினரும் அஞ்சலி செலுத்தினர். விஜயகாந்தின் உடல் அருகே அஞ்சலி செலுத்த வந்த தூய்மை பணியாளர்கள் கதறி அழுத காட்சி அங்கிருந்தவர்களை கண்கலங்க வைத்தது. பின்னர் நடந்த இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றவர்களால் முக்கிய சாலைகள் நிரம்பி வழிந்தன. பல்லவன் இல்லம், சென்ட்ரல் ரயில் நிலையம், பூந்தமல்லி நெடுஞ்சாலை வழியாக சென்ற விஜயகாந்தின் இறுதி ஊர்வலத்தில் சாலையின் இருபுறமும் திரண்டு ஏராளமானோர் கண்ணீர் மல்க வழி அனுப்பி வைத்தனர். இதனிடையே விஜயகாந்த் மறைவுக்கு மதுரையில் அவர் சிறு வயதில் படித்த மதுரை கல்லூரி மேல்நிலைப் பள்ளியில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. வடக்கு மாசி வீதியில் வசிக்கும் விஜயகாந்தின் பள்ளி நண்பர்கள் மத வேறுபாடின்றி அனைத்து தரப்பினரையும் நேசித்து உதவியவர் விஜயகாந்த் என்று மனம் நெகிழ்ந்தனர். நட்புக்கு அதான் 2 கையும் கொடுக்கக்கூடிய ஆள் சார். எந்த ஜாதி மத வேறுபாடே பார்க்க மாட்டார். எந்த கோயில், இந்து கோயிலாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வருவார். எல்லாருக்கும் மனசார உதவி பண்ணக்கூடியவர். இல்லைன்னு வர்ற ஆளுக்கு கூட உதவி செஞ்சார் சார். ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வரலையா, ரூபா கொடுத்து விடுங்க, இல்லையா நீங்களே போய் ஃபீஸ் கட்டுங்க. அந்த மாதிரி நல்ல நண்பர் சார். விஜயகாந்த் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் 3000த்திற்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. சீர்காழி, கொள்ளிடம் கடை வீதிகளில் கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. விராலிமலை, சத்தியமங்கலம், புஞ்சை புளியம்பட்டியிலும் இரங்கல் தெரிவித்து கடையடைப்பு நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் இரங்கல் கூட்டமும், புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் மௌன ஊர்வலமும் நடைபெற்றன. சமூக வலைதளங்களிலும் பலர் விஜயகாந்தின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து பாடல்களை பாடி பதிவிட்டு வருகின்றனர். தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கும் பணி தொடங்கியது. இம்மாதம் 17, 18ஆம் தேதிகளில் பெய்த வரலாறு காணாத பெருமழையால் நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஏராளமான வீடுகள் சேதமடைந்தன. தூத்துக்குடி மாவட்டத்தில் சாலைகள் ஆறுகளாக மாறிய நிலையில் தமிழக அரசின் போர்க்கால நடவடிக்கைகளால் இயல்பு நிலை திரும்பியது. வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 6000 ரூபாய் நிவாரண உதவியாக வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். அதன்படி அந்த 4 மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகை வழங்குவதற்கான டோக்கன் விநியோகிக்கும் பணி ஏற்கனவே தொடங்கியது. இந்நிலையில் நிவாரணத் தொகை வழங்கும் பணியை தூத்துக்குடி டூவிபுரத்தில் மக்களவை உறுப்பினர் திருமதி கனிமொழி இன்று தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், குறைந்த அளவில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரசு அறிவித்த 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று கூறினார். மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள் தூத்துக்குடி, ஏரல், ஸ்ரீவைகுண்டம், திருச்செந்தூர், சாத்தான்குளம் போன்ற அந்த பகுதிகளிலே தாலுகாக்களிலே இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய அளவிற்கான பாதிப்புகளை சந்தித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு 6000 ரூபாய் உதவித்தொகையாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆத்தூர், ஆறுமுகநேரி, குறும்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகையுடன் 5 கிலோ அரிசி வழங்கும் பணியை திருச்செந்தூரில் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். நெல்லை மாவட்டத்தில் பாளையங்கோட்டை, சேரன் மகாதேவி, அம்பாசமுத்திரம் ஆகிய பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணத் தொகை இன்று முதல் வழங்கப்படுகிறது.
கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 1000 ரூபாய் நிவாரணம் வழங்குவதற்கான டோக்கன் விநியோகம் நடைபெற்று வருகிறது. நாட்டுக்கு எதிராக கிளர்ச்சியை தூண்டிய வழக்கில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட டொனால்டு டிரம்புக்கு மேலும் ஒரு மாகாணம் தடை விதித்திருப்பது அவருக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபராக பதவி வகித்த டிரம்ப் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பிடனிடம் தோல்வியடைந்தார். ஆனால் வாக்கு எண்ணிக்கையின் போது முறைகேடு நடைபெற்றதாக குற்றம் சாட்டிய அவர் தேர்தல் முடிவுகளை ஏற்க மறுத்தார். இதைத் தொடர்ந்து ஜனவரி மாதம் 6ஆம் தேதி அமெரிக்க நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்த டிரம்ப் ஆதரவாளர்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். அவர்கள் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 5 பேர் உயிரிழந்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக அமெரிக்காவின் பல்வேறு மாகாணங்களில் டிரம்புக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அமெரிக்க நாடாளுமன்றத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட வழக்கை விசாரித்த கொலராடோ நீதிமன்றம் அதிபர் தேர்தலில் போட்டியிட டிரம்ப் தகுதியற்றவர் என்றும் வேட்பாளர் தேர்வுக்கான வாக்குச்சீட்டில் அவரது பெயரை குடியரசுக் கட்சி சேர்க்கக்கூடாது என்றும் கடந்த 19ஆம் தேதி தீர்ப்பளித்தது. இந்நிலையில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் மைனே மாகாண வாக்குப்பதிவிலிருந்து டிரம்ப் பெயர் நீக்கப்படுவதாக தலைமை தேர்தல் அதிகாரி ஷென்னா பெலோஸ் அறிவித்துள்ளார். அரசின் அஸ்திவாரங்கள் மீது தாக்குதல் நடத்துவதை அமெரிக்க அரசியல் சாசனம் ஒருபோதும் அனுமதிக்காது என்று குறிப்பிட்டுள்ள அவர் நாடாளுமன்ற வன்முறைகள் டிரம்பின் உத்தரவின் பேரிலும் ஆதரவுடனும் நிகழ்ந்துள்ளதாக கூறியுள்ளார். இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய ஏதுவாக உத்தரவை நிறுத்தி வைப்பதாக ஷென்னா பெலோஸ் தெரிவித்துள்ளார். இதனிடையே அதிபர் தேர்தலின் முக்கிய களமாக கருதப்படும் மிச்சிகன் உள்ளிட்ட சில மாகாணங்கள் டிரம்பை தகுதி நீக்கம் செய்ய கோரிய முறையீடுகளை தள்ளுபடி செய்துள்ளன. குற்ற வழக்கில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்ட பிறகு ஒருவர் தலைமறைவு ஆவதாலேயே அவர் குற்றவாளி என்று அர்த்தமல்ல என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தமிழகத்தை சேர்ந்த தேநீர் கடை உரிமையாளர் சேகரன் என்பவர் தனது கடையில் வேலை பார்த்த பாலாஸ் என்ற தொழிலாளியை கொலை செய்ததாக வழக்கு தொடரப்பட்டது. ஆனால் 3 வருடங்களாக அவர் தலைமறைவாக இருந்த நிலையில் வழக்கை விசாரித்த விசாரணை நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இதனை எதிர்த்து குற்றம் சாட்டப்பட்டவர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இதனை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஆயுள் தண்டனையை 5 வருட தண்டனையாக குறைத்து உத்தரவிட்டது. உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு நீதிபதி திரு B.R. கவாய் தலைமையிலான அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது சம்பவம் 1996ஆம் ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி நடைபெற்றதாக கூறப்படும் நிலையில் 3 நாட்கள் கழித்து 15ஆம் தேதி முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். குற்றம் சாட்டப்பட்ட சேகரன் 3 வருடங்கள் தலைமறைவாக இருந்ததாலேயே அவர்தான் குற்றவாளி என்று தீர்மானிக்க முடியாது என்ற அவர்கள் முதல் தகவல் அறிக்கையில் அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் பலவீனமாக உள்ளதை விசாரணை நீதிமன்றமும் சென்னை உயர்நீதிமன்றமும் கவனத்தில் கொள்ளவில்லை என்றும் தெரிவித்தனர். உயிரிழந்தவரின் உடல் கூராய்வு அறிக்கையில் அவர் மது அருந்தியிருந்ததையும் மரத்திலிருந்து கீழே விழுந்ததில் உயிரிழந்திருக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளதை நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். மார்ச் 12ஆம் தேதி சம்பவம் நடைபெற்று சிகிச்சைக்கு பிறகு மார்ச் 14ஆம் தேதிதான் பாலாஸ் உயிரிழந்ததாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். எனவே குற்றம் சாட்டப்பட்ட சேகரனை விடுதலை செய்வதாக நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். இனி வருவது செய்தி துளிகள். வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளில் 60% கன்னட எழுத்துகள் இடம்பெறுவதற்கான அரசாணை வெளியிடப்படும் என கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் ஆங்கிலத்தில் வைக்கப்பட்டிருந்த பெயர் பலகைகளை கன்னட அமைப்பினர் அண்மையில் அடித்து நொறுக்கியதால் பல இடங்களில் பதற்றம் ஏற்பட்டது. இதுகுறித்து பேசிய திரு சித்தராமையா, வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளில் 60% கன்னடத்தில் எழுதப்பட வேண்டும் என ஏற்கனவே உள்ள விதிப்படி அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்துக்குள் பெயர் பலகைகள் மாற்றப்பட வேண்டும் என்றார். சேலம் பெரியார் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள கனரா வங்கி கிளையில் போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டனர். மோசடி புகாரில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ள துணைவேந்தர் திரு ஜெகநாதன், பதிவாளர் திரு தங்கவேலு ஆகியோரது பெயரில் முறைகேடாக பண பரிமாற்றங்கள் நடந்திருப்பது கண்டறியப்பட்டால் அவர்களது வங்கிக் கணக்குகள் முடக்கப்படலாம் என கூறப்படுகிறது. சிதம்பரம் நடராஜர் கோயில் கனக சபை மீது ஏறி தரிசிக்க இன்று முதல் பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஆருத்ரா தரிசன விழாவையொட்டி கடந்த 4 நாட்களாக கனக சபை மீதிருந்து பக்தர்கள் தரிசனம் செய்ய தீட்சிதர்கள் அனுமதிக்கவில்லை. ஆருத்ரா தரிசன விழா முடிவடைந்த நிலையில் ஏராளமான பக்தர்கள் இன்று கனக சபை மீது ஏறி தரிசனம் செய்தனர். ஆண்டிப்பட்டி அருகே ஜக்கம்பட்டியில் 49 அடி உயர மாகாளி அம்மனுக்கு மார்கழி மண்டல உற்சவத்தையொட்டி 108 குட பால் அபிஷேகம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மனம் பரப்பும் மலர்களை தூவி பூச்சொரிதல் விழா நடைபெற்றது. பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தியும் கும்மி பாடல்கள் பாடியும் வழிபட்டனர். அம்மனுக்கு மகா தீபாராதனையும் நடைபெற்றது.
இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 170 புள்ளிகள் சரிந்து 72,240 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 47 புள்ளிகள் குறைந்து 21,731 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் சரிந்து 47,280 ரூபாயாகவும் 1 கிராம் 5,910 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் 30 காசுகள் குறைந்து 79 ரூபாய் 70 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்தின் உடல் 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் கட்சி அலுவலக வளாகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6,000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கும் பணி தொடங்கியது. நாட்டுக்கு எதிராக கிளர்ச்சியை தூண்டிய வழக்கில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட டொனால்டு டிரம்புக்கு மேலும் ஒரு மாகாணம் தடை விதித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.